நடிகை கௌதமிட்ட பண மோசடி செய்த இருவருக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது மறுப்பு தெரிவிச்சிருக்குங்க. மனுதாரர் மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டதால தள்ளுபடி செய்து இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை கௌதமி ராமநாதபுரம் காவல் நிலையத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல நிலம் வாங்கி தருவதா கூறி அழகப்பன் என்பவர் 3 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாரு. இந்நிலையில முதுகுளத்தூர் பகுதியில சுபாக்தான் அப்படிங்கிற கிராமத்துல 57 லட்சத்துக்கு 64 ஏக்கர் நிலத்தினை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆனா பிளஸிங் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த நிலத்தை விற்பனை செய்வதற்கு செபி அமைப்பு தடை விதிச்சிருந்த மறைச்சு தன்னிடம் விற்பனை செஞ்சிருக்கிறாரு. ஆகவே என்னோட பணத்தை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அவர் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தாரு. இதன் அடிப்படையில அந்த வழக்கில் தொடர்புடைய அழகப்பன் உள்ளிட்ட 6 பேர் மீது ராமநாதபுரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கு தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கிளையில அவர் அந்த நிலத்தை வாங்கி கொடுத்த அழகப்பன், அவரோட மனைவி ஆர்த்தி, ஜோசப் ஜெயராஜ், பாக்கிய சாந்தி, ஜெயபாலன், சந்தான பீட்டர் ஆகியோர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நடிகை கௌதமி தரப்பிலையும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணை நடப்பட்டது. இந்நிலையில இன்னைக்கு இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு வந்த நிலையில நடிகை கௌதமி நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா இந்த கௌதமி தரப்புல அழகப்பன் மற்றும் தொடர்புடையவங்களுக்கு, அதாவது அவருக்கு நிலம் வாங்கி கொடுத்த அழகப்பன் உள்ளிட்ட தொடர்புடையவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனா குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா மனுதாரர் தரப்புல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து வழக்குல 6 குற்றவாளிகள்ல ஜோசப் ஜெயராஜ், பாக்கிய சாந்தி, ஜெயபாலன், சந்தான பீட்டர் ஆகிய 4 பேருக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாரு நீதிபதி. பின்னர் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, கௌதமிட்ட வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்துறதா இருந்தா முக்கிய குற்றவாளி அழகப்பன் மற்றும் அவரது மனைவிக்கு முன்ஜாமீன் வழங்குறத பத்தி பரிசீலிக்கலாம்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான அழகப்பன், ஆர்த்தி ஆகியோரோட முன்ஜாமீன் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த வழக்குல திட்டமிட்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். அதனால இந்த வழக்குல முன்ஜாமீன் வழங்க முடியாதுன்னு சொல்லி தெரிவித்து ஒரு நிலையில முக்கியமாக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் போலீசார் மற்றும் செபி உள்ளிட்ட அமைப்புகளோட விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவிட்டு தற்போது முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறாங்க. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.